மகாநதியின் ஏற்றமோ காவேரி கிட்ட விஜய் எவ்வளவோ பேசணும்னு நினைச்சு கடைசியில யாரும் இல்லாத நேரத்துல போயிட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பேசணும்னு நினைச்சாலுமே அது நடக்காது. சரியா? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு காவேரி, நீ எந்த அளவுக்கு எனக்கு முக்கியன்றது உனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. தெரியவே வேண்டாங்க, நீங்க எனக்கு முக்கியம் இல்லை. அப்படியா? அப்ப நம்ம 2 பேருமே ஒண்ணு சேர்ந்தது எல்லாமே அவ்வளவுதானான்றாங்க. எல்லாமே அவ்வளவுதான். இப்ப எனக்கு என் குடும்பம் மட்டும்தான் முக்கியம். அதனால வேற எதை பத்தியுமே நான் யோசிக்கிற ஒரு நிலைமையில இல்ல. தயவு செஞ்சு என்ன ஆள விடுறீங்களா அப்படின்னுவாங்க. நீ இப்படி பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன ஆனாலுமே சரி, நான் உங்களை கண்டிப்பா ஏத்துக்க போறது இல்லைன்றாங்க. உடனே விஜய் சின்ன சின்ன சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு காவேரிக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது வாமிட்டு வருது. உடனே என்னாச்சுன்னு விஜய் கேட்கவும் என்னன்னு தெரியலன்னுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல வேண்டானுவாங்க. அப்புறம் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க காவேரி. விஜய் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்தா காவேரி கன்சீவா இருக்காங்கன்றத சொல்றாங்க. கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கர ஹாப்பி ஆகுது. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.